ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கான நிகழ்ச்சியை தொடங்கலாம். இது தாற்றோம் தூக்குறோம் பேசிட்டு இருக்கிறது நாஸ்ரீ. அப்புறம் நம்ம மக்களே விளையாட ரெடியா இருக்கீங்களா? எப்பயும் போலதாங்க, உங்களுக்கு சினிமால யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பத்தின பேர் மட்டும் நீங்க சொன்னா போதும். 5 ஈஸியான கேள்விகள் நாங்க கேட்போம். அந்த 5க்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே கால் பண்ணுங்க. வெந்தர கிளப் கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுடைய வீடு தேடி வரும். அந்த வரிசையில காலர் யாரு ஃபர்ஸ்ட்? வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? ஆஹா சரி, சொல்லுங்க சொல்லுங்க. இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பட்டிலிருந்து கவிதை ராஜா பேசுறேன். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ரஜினி பத்தி கேளுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அநியாயத்துக்கு மட்டும் தலை வணங்காதே, அடிச்சு தூள் கிளப்பு, ஆண்டவன் எப்பவும் உன் பக்கம் இருக்கான். இந்த வசனம் எந்த திரைப்படத்துல வரும்? அண்ணாமலை. இல்ல, தர்மத்தின் தலைவன் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்தபடியாக யார் காலர்? வணக்கம். சரி, ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு சிக்னல் இருக்கா, நம்ம பேசினா தெளிவாக கேட்குதா, நம்ம பேசுறது எதாவது எக்கோ அடிக்குதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ கூட வந்தாங்க, பேசுகிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, எங்கள் கூட பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு பதிலே தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் எங்கள் கூட சரியாக சொல்ல முடியாத மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அதனால் உடனே இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம விளையாடிடுவோம், எந்த ஒரு தாமதமும் இல்லாமல். உங்களுக்கு ஹீரோ, ஹீரோயின், இல்லை மியூசிக் டைரக்டர், இல்லை பாடகர் ரொம்ப பிடிக்கும், இப்படி யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அவங்கள பற்றின கேள்விகள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் மட்டும் போதும். காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஆரோக்கியா, திருச்சியிலேருந்து பேசுகிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? லோகேஷ் கனகராஜ் பற்றி கேட்கலாமா? லோகேஷ் கனகராஜ். சரி, ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். சரிங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்விக்கு போவோமா? போலாம். மாநகரம் படம் இருக்கு இல்லையா, அதுல ஹீரோ யாரு? 2 பேர். சுதீப் கிஷன், அப்புறம் சுதீப் கிஷன் ஸ்ரீ. சுதீப்பா? சுதீப் கிஷன். சுதீப்பா? எங்க சந்தீப் கிஷன் ஸ்ரீங்க. சூப்பர், வெரி குட். ஓகே, உங்களுக்கான 2வது கேள்வி. சரிங்களா? அவியல் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? அதுல லோகேஷ் கனகராஜ் ஒரு படம் பண்ணாரு, அந்த படம் பேர் என்ன? அவியல் தெரியலையா? களம் என்பதுதான் சரியான பதில். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். பரவாயில்ல, லோகேஷ் கனகராஜ் பற்றி கேட்டாங்க, நானும் பதில் சொல்லி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க சார். என் பேர் பெரியசாமி. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கிருஷ்ணகிரிலேருந்து பண்ணுறேன் சார். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும்? சார், விஜயகாந்த் பற்றி சார். விஜய் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? ஓகே சார். ஓகே, நீங்கள் டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். விஜய் அவர்களுடைய நடிப்பில் கில்லி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? யாரு? 5 4 3 2 1. என்னாச்சு, தெரியலையா? ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மானா? ஆமா. ஏங்க, வித்யாசாகர் தானங்க மியூசிக் போட்டாரு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா? நன்றி. ஓகே, அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். சரி, நீங்கள் கொஞ்சம் அந்த டவர் இருக்க ஏரியா பக்கம் வந்துடுங்க. அண்ட் கொஞ்ச நேரம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் ஹோல்டில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறவங்க வின் பண்ணிடுவாங்க. அடுத்து அப்படியே கால் உங்களுக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணாமல் கட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடும். அதனால் உங்களுக்காக ப்ரையாரிட்டி பண்ணி வேறு யார் கால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து உங்கள் காலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அதனால் உடனே கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைய பேர் வின் பண்ணோம் அப்படின்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா இது வரைக்கும் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி போயிருக்கு. அதுவும் 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி போயிருக்கு. அவங்களும் பிடிச்சதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்களுடைய பேரை மட்டும் சொல்லுங்கள், மீதி நாங்கள் பார்த்துக்குறோம். காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். அஜபாளையம் ஜோதி. யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் அவர்களை பற்றின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தவறு செய்பவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இந்த வசனம் எந்த திரைப்படத்தில் வரும்? நல்ல நேரம். இல்லை, குடியிருந்த கோவில் என்பதுதான் சரியான பதில். நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரி 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 ஓகே தான். சரி, நீங்கள் என்ன பண்ணணுன்னா முன்னாடியே எல்லாரை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான ஆட்கள் யாரோ அவங்கள பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும், நமக்கு தெரியுமா தெரியாதான் தெரியலையே. ஆனால் உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம யாரை ரொம்ப ரசிக்கிறோமோ அவங்கள பற்றி நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய படித்து வச்சுருப்போம். அந்த மாதிரியான படித்து வச்ச எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு பரீட்சையில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சி. அதுவும் உங்களுக்கே தெரியும் இவங்கள பேரை சொன்னால் நம்மளால் வின் பண்ண முடியும் அப்படின்னு. அந்த மாதிரியான ஒருத்தரோட பேரை சொன்னீங்கன்னா நாங்கள் யாராக இருந்தாலும் சரி ஈஸியான 5 கேள்விகள் கேட்போம். அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா போதும், நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணாமல் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விளையாடுங்க. நாங்கள் ஈவினிங் டைமு நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி சும்மா தானே உட்காந்துட்ருக்கோம், இந்த டைமில் நம்ம ஏதாவது ஒன்று பேசி விளையாடுவோமே அப்படின்னு விளையாடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு காலரில் லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்போம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெய். ஜெய், எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? ஜெய், சென்னை. சென்னை. சரி, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? என்னங்க பக்கத்துல இருந்து யாராவது சொல்லி தராங்க உங்களுக்கு? இன்னும் நான் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ள சொல்லி தராங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க டிவியில வாங்கி சொல்லுங்க. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ஜெய், யாரை பத்தின கொஸ்டின் கேட்கணும் உங்களுக்கு? டிவி பார்க்காதீங்க, என் கூட கால்ல பேசுங்க. ஹலோ, சரி ஓகே ஓகே கேட்குறேன். நீங்க டிவி பார்க்காம அதில் இருக்கிற வால்யூம் ரொம்ப டிலேயாக வரும். நீங்கள் என் கூட ஃபோனில் பேசுங்க, அப்போ தான் வின் பண்ண முடியும். சரியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. வேலை இருக்கு, நாங்கள் கட் பண்ணுறோம். எங்களுக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு வேலை இருக்கா? ஆமாம். ஓகே, அப்போ வேலையை போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சே, ஒர்க் இருக்கிறவங்க வந்து நம்ம கால் பண்ணிவிட்டு எதுக்காக வேலையை கெடுத்துக்கிறீங்க? சரி விடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ. சரி, பரவாயில்ல பரவாயில்ல. அந்த மனுஷன் வந்து வேலையில் இருந்தாலும் நமக்கு தவறாமல் கால் பண்ணியிருக்காப்புல. இடையில ஏதோ வேலை வந்திருக்கும், அதான் ஓடிட்டாப்புல. ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் காலர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரை சினிமாவில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பற்றின கேள்வி கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கும். ஈஸியான 5 கேள்விகள், அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னால் போதும். 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். அடுத்த காலர் யார்? வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இருதயராஜ் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பற்றின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி, மாவீரன் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பெயர் என்ன? அருண் விஸ்வா. சூப்பர், சரிங்க. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆன திரைப்படங்கள் எத்தனை? 7. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, மதுராசி இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் பெயர் என்ன? சுதீப் ரஹ்மான். சூப்பர். உங்களுக்கான 4வது கேள்வி போறோம். சரிங்களா? சூப்பர். இப்ப பாருங்க, இவ்வளவு நேரமா எல்லாரும் ஒரு கேள்வி 2 கேள்வி திணிட்டு இருந்தாங்க. நீங்க பட்டு பட்டுன்னு போறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க ரொம்ப டைஹார்ட் ஃபேன் சிவகார்த்திகேயனுக்கு? பிடிக்கும் 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 அப்படின்றீங்க. சரி, ஓகே. உங்களுக்கான 4வது கேள்வி. சரிங்களா? நாஞ்சில் சம்பத் சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிச்சாரு, அது என்ன படம்? நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுறாரு. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான 5வது கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? இதை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வரும். ஓகேங்களா? சரியா பதில் சொல்லிருங்க. உங்களுக்கான 5வது கேள்வி, 3 அப்படின்ற திரைப்படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய எடிட்டர் யாரு? கோலாபாஸ்கர். சூப்பர், வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சரிங்களா?
நன்றி. இப்படி யாராவது ஒருத்தங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வின்தரா கிளப்போடையது உங்களை தேடி வரும். நன்றி. ஓகே, சூப்பருங்க. காலர் லைன்ல வெயிட்டிங். போவோமா கேம்குள்ள? வணக்கம். 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 உங்க பேரு ஊரு சொல்லுங்க. உமா ஃப்ரம் சிதம்பரம். யாரை பத்தின கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வியா? ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், சரிங்களா? மோனா மை டியர் கேசோலினா அப்படின்ற ஒரு பாடல் ரஜினி அவர்களுடைய எந்த திரைப்படத்துல வரும்? சிவாஜி. இல்லை, லிங்கா என்பதுதான் சரியான பதில். ஆமா, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ அடுத்ததாக யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலேருந்து லதா பேசுறேன். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கலாம்? கௌதமி மேடம். ஓ, ஆக்ட்ரஸ் கௌதமி அவர்களை பத்தின கேள்வியா? உங்களுக்கான முதல் கேள்வி, தமிழ்ல எந்த திரைப்படம் மூலியமா கௌதமி அவர்கள் அறிமுகமானாங்க? குரு சிஷ்யன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சமந்தாவும் கௌதமியும் சேர்ந்து நடித்த திரைப்படம் எது? தெரியலையே. நல்லா யோசிங்க, இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. 5 4 3. இப்போ உள்ள படம் தெரியல. தெரியலையா? எங்கள் தங்கம். சரிங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே ஓகே ஓகே, நல்ல படம். மாயின்டி பங்காரம் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அது தமிழ் எங்கள் தங்கம் ஆயிடுச்சு. சரி, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. செல்வன், சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. வெரி குட். உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? எல்லா படமும், நிறைய படம், எல்லா படமும் பிடிக்கும் மேக்ஸிமம். சரி, ஓகே. ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போறோம், ஓகேங்களா? அடிமைப்பட்ட ஹலோ சொல்லுங்க. அடிமைப்பட்ட கடந்த நாடு, சரிங்களா? துரோகிகளை என்றும் மன்னிக்காது அப்படின்ற ஒரு டயலாக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துல எதுல வரும்? குழு கொடுங்க. க்ளூ கொடுக்கவா? அதான் நாடு. நம்மள சூப்பர், வெரி குட். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சரிங்களா? உங்களுக்கான செகண்ட் கொஸ்டின், அநியாயத்தை கண்டு அஞ்சுபவன் மனிதனே இல்லை, ஓகேங்களா? இது எந்த திரைப்படம்? அவ்வளவுதான், ரிக்ஷாக்காரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்ததாக யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. ஃபெலிக்ஸ் பேசுறேன், விராலிமலையில இருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? ஹெச் வினோத் பத்தி கேட்கலாமா? கேட்கலாமே. ஹெச் வினோத் அவர்களை பத்தின கேள்வி கேட்போமா? உங்களுக்கான முதல் கேள்வி, அவங்களுடைய முதல் திரைப்படம் எது? சதுரங்க வேட்டை. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? ஜனநாயகன் திரைப்படம் இருக்கு இல்லையா? ஆமா. இந்த படத்துடைய ஸ்டோரி யாருது? அனில் ரல்புடி. சூப்பர். உங்களுக்கான அடுத்த கேள்வி போறோம், சரிங்களா? மூன்றாவது கேள்வி, ஹெச் வினோதோடைய இயக்கத்துல நேர்கொண்ட பார்வை, இந்த படத்துடைய எடிட்டர் பேர் என்ன? கோகுல் சந்திரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. சூப்பர், நல்லா விளையாண்டீங்க. என்ன பண்றது, டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேரு ஊர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? சேலம். சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு? பிரதீப் ரங்கநாத். பிரதீப் ரங்கநாதன் பத்தின கேள்வியா? ஓகே ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓமா உங்களுக்கான கேள்விக்குள்ள. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கோமாளி படத்துல யாரு ஹீரோ? ஜெயம் ரவி. சூப்பர்மா, வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, லவ் டுடே படம் பாத்தீங்களா?
ஆ இதுல கேமராமேன் யாரு? தெரியலையே. தெரியலையா? தினேஷ் புருஷோத்தமன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? ஓகே, லைன்ல விளையாடுறதுக்கு நான் ரெடி தான் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. நானும் ரெடி தான், வரவா அப்படின்னு கால் கேட்போமா? ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினி பத்தி. ரஜினிகாந்த் அவர்களை பத்தின கேள்வி தானே கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. பேரை கேத்தோன்னே சும்மா அதிரதல்ல. இந்த வசனம் எந்த படத்துல வரும்? சிவாஜி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே. மரண மாஸ் அப்படின்ற பாடல் எந்த படத்துல வரும்? பேட்டை. ஓகே, சூப்பரு. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சூப்பர் ஸ்டாரை பத்தி. சரிங்களா? ஒருவன் ஒருவன் முதலாளி, இந்த மியூசிக்கை போட்ட டைரக்டர் யாரு? ஏஆர் ரஹ்மான். ஓகே, சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே. சரி, ஓகே. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் உங்களோட ஃபேவரட் படம் எதுன்னு சொல்லுங்க. அண்ணாமலை. அண்ணாமலை. ஓகே, வெரி குட். சரி, போமா? ஓகே. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான ஃபோர்த்து கொஸ்டின். கண்மணியே காதல் என்பது இந்த பாடல் எந்த படம்? 6 to 60 வரை. சூப்பர். ஐந்தாவது கேள்வி போறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுக்கான பதிலை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வெண்டாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக சொல்லணும். ஓகேவா? ஓகே. வெரி குட். உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி போகிறோம். சரிங்களா? ஓகே. உங்களுக்கான 5th கொஸ்டின். சித் ஸ்ரீராம் எந்திரன் 2.0ல ஒரு பாடல் பாடியிருக்காரு. என்ன பாடல்? சித் ஸ்ரீராம். ஆமா, தெரியலையா? ராஜாலி அப்படின்ற பாடல் தான். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றி, நன்றி. ஓகே, அடுத்த காலர் யாரு அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், நான் சீனிவாசன். வணக்கம். எங்கிருந்து கால் பண்றீங்க? குடந்தை. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமல். கமல்ஹாசன் அவர்களை பத்தின கேள்வியா? ஆமா. வெரி குட். ரெடியா இருக்கீங்களா? போமா? உங்களுக்கான முதல் கேள்வி. தசாவதாரம் திரைப்படத்துடைய கதாநாயகி பெயர் என்ன? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம என்ன பண்றோம்னு தெளிவா இருக்கணும். இந்த வசனம் எந்த படம்? புரியல, இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். டயலாக் அது. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம என்ன பண்றோம்னு தெளிவா இருக்கணும். நாயகன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார்? வணக்கம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். லைன்ல இருக்கீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ சினிமாவில் அவங்களோட பேரை சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு 5 ஈஸியான கேள்விகள் அவங்கள பற்றி கேட்போம். அதுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக யார் காலர்? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். இந்துமதி, தரங்கம்பாடி. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கமல் சார் பற்றி சொல்லுங்க சார். கமல் அவர்களை பற்றின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. அன்பே சிவம் படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு? ஆமா, தெரியலையா? வித்யாசாகர் என்பதுதான் சரியான பதில். ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூ. ஓகே, இப்போ அடுத்ததாக விளையாட போறது யார்? வணக்கம். ஆஹா, சரி, ஓகே. என்னன்னா நீங்கள் கால் பண்ணுறதுலாம் ஓகே தான், பட் எங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் நீங்கள் டைம் கொடுத்து வெயிட் பண்ணணும். இல்லைனா இப்படி கால் கட் ஆயிரும். பார்த்தீங்களா? சரிங்க, பரவாயில்ல. 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் தாராளமாக இந்த தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றி நாங்கள் கேட்கக்கூடிய அந்த 5 கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அதனால் வெயிட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விளையாடுறதுக்கு ரெடியா? வணக்கம், யாரு? வணக்கம்.
வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ராகவேந்திரன் ஃப்ரம் செங்கம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? டைரக்டர் சங்கர். இயக்குனர் சங்கரை பற்றின கேள்விகள் கேட்போம். ரெடியாக இருக்கீங்களா? இருக்கு. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சாரி முதல் கேள்வி தானா? ஓகே ஓகே சரி. இந்தியன் 2 படம் பார்த்தீங்களா? பார்த்தேங்க. ஓகே, இந்த படத்தோடைய டயலாக் ரைட்டர்ஸ் யார் யார்? சங்கர் வி ஜெயமோகன். இல்லை, தவறு. ஓகே, ஜெயமோகன் மட்டும் கரெக்டு. கபிலன், லக்ஷ்மி, சரவணன். சரிங்களா? ஒரு 2 பேர் சொல்லியிருந்தீங்க, நான் கூட அக்செப்ட் பண்ணியிருப்பேன். பட் வேறு வழி கிடையாது. ஓகே, நோ ப்ராப்ளம், நல்லா ட்ரை பண்ணீங்க, நன்றி. அடுத்ததாக யாருன்னு கேட்போமா? வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கள். சுல்தானா ஃப்ரம் தாம்பரம். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நடிகை ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி பற்றின கேள்வியா? ஆமா. ஓகே, உங்களுக்கு எந்த திரைப்படத்துலேருந்து ஸ்ரீதேவி ரொம்ப பிடிக்கும்? வாழ்வே மாயம். என்ன படம்? வாழ்வே மாயம் படமா? ஓகே ஓகே சரி, ரெடியாக இருக்கீங்களா? இருக்கும் சார். உங்களுக்கான முதல் கேள்வி, 3 முடிச்சுல அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் என்ன? செல்வி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி. இன்னைக்கும் நிறைய பேர் கால் பண்ணீங்க, வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்களும் விளையாடணும், வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜே ஸ்ரீ. டேக் கேர் மக்களே.